எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறார்கள். அந்த வயதை 2 தரம் ஏறி நான் வாங்கிக் கொண்டேன். இன்று வரை கம்பன் கையில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய பணியின் மூலமாக வசூலை நடத்துவோங்க. ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகளுக்கு ஒரு 4 ஆண்டுகளாக தமிழக அளவில் போட்டியை நடத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளில் வர சொல்லி அந்த போட்டியை நடத்துகிறோம். சரி, மேடையோடு மட்டுமல்ல, பல்வேறு கம்பன் கழகத்திற்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பணியை கோவை கம்பன் கழகம் செய்து கொண்டிருக்க கேட்டுக்கொள்கிறேன். இதில் முதலாவதாக ஊக்க பரிசு பெறுகிற செல்வன் ஐயன் தமிழன் அவர்களை இப்போது பாராட்டு பரிசு பெறுகிறார்கள். நாளை இலக்கிய உலகினுடைய ஆளுமையாக அவர்கள் நம்முடைய கும்பகோணத்தின் 2வது பரிசு செல்வன் சந்தோஷ்குமார் அவர்கள். இப்போது முதல் பரிசு பெற்றிருக்க தமிழ் கழகத்தினுடைய பரிசுகளில் முதல் பரிசு 7,000 ரூபாய், 2வது பரிசு 5,000 ரூபாயாக தமிழ் கழகம் வழங்கியது. சார் அப்படியே இருங்க சார். சார் 1 செகண்ட் சார். கம்பன் எழுதியதாக அதற்கு முன்பு தொகுத்து வைத்திருந்தார்கள். ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் மிகை பாடல்களாக நீக்கப்பட்டன. இறுதியாக ஒரு கணக்கீடு 10,368 பாடல்கள் என்று. அது ஒரு மிகச்சிறந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் கோவை கம்பன் கழகம். தொடர்ந்து பல சிறப்பான பணிகளை கம்பன் கழகம் செய்கிறது. ஆண்டுதோறும் விழாமலர் வெளியிடுகிறது. விழாமலர் என்று சொன்னால் அது ஏதோ சம்பிரதாயத்துக்காக வெளியிடப்படக்கூடிய மலர் அல்ல. இந்த ஆண்டு வெளியிட்ட மலருடைய பிரதியை இன்று காலையில் தான் அவர் எனக்கு கொடுத்தார். அவர் முன்பே அனுப்பி வைத்திருந்தார். இந்த உடல் வெளிவிட்டிருக்கிறாரா, உடலும் உள்ளமும் எப்படி இருக்கிறது என்று சீதை கேட்ட பொழுது அனுமன் என்ன சொல்லி இருப்பார் என்று நமக்கு தெரியாது. அம்மா நல்லா இருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம், உடல் நலத்தோடு தான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம், உங்கள் நினைவோடு தான் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம்.